வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீர் அறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்று இருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்ற பெருமக்களே, மார்கழி மாத தத்துவ சாரல் தொடர் நிகழ்விலே இந்த ஆண்டு அருட்பேராற்றின் அன்பு குரலே கந்தபுராணம் என்ற தலைப்பிலே நேற்றைய தினம் சில கருத்துக்களை சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டோம். அருட்பேராற்றல் இறைநிலை தெய்வம் என்பது அணுவுக்குள் அணுவாகவும் அணுவுக்கு அப்பால் இந்த பிரபஞ்சம் வரைக்கும் நிறைந்திருக்கின்ற பல்வேறு தோற்றங்களாகவும் பிரபஞ்சத்திற்கும் அப்பால் அது தூய வெளியாக சுத்த வெளியாகவும் இருந்து அனைத்து தோற்றங்களையும் ஜீவன்களையும் தோற்றுவித்து இயக்கி காத்து முடித்து வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு பெருநிதியே தெய்வம் என்பதை நேற்றைய தினம் சிந்தித்தோம். இந்த தெய்வத்தின் குரல் எப்படி இருக்கும்? சாதாரணமாக குரல் என்றாலே ஓசை என்று ஒரு பொருள் உண்டு. விலங்குகள் ஓசை எழுப்புகின்றன, மனிதர்களும் குரல் கொடுத்து பேசுகின்றோம். அந்த பேச்சின் ஓசை சத்தம் எத்தனை மாத்திரை இருக்குன்ற கணக்கு இருக்கு. சாதாரணமாக பலமாக பேசுறதுன்னு சொல்கிறோம், மெதுவாக பேசுறதுன்னு சொல்கிறோம். மெதுவாக பேசுங்க அப்படின்னா எவ்வளோ மெதுவாக? பக்கத்து தெருவு கேட்குற மாதிரியா, இல்லை பக்கத்து வீட்டு கேட்குற மாதிரியா, இல்லை காதோடு தான் நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரியா? இது மெல்ல அப்படின்னா கண்ணாசுடைய பாடலில் அருமையான ஒரு பாடல் உண்டு. கண்ணாடி பாத்திரத்தை கல் மீது வைப்பது போல் மெல்ல பேசு. வாய் மூடிட்டு இருக்குன்னு அர்த்தம். கூரான கற்கள் அதுக்கு மேலே கண்ணாடி பாத்திரத்தை வைக்கணும்னு சொன்னால் எப்படி வைப்போம்? நங்கன்னு வைப்போம், உடஞ்ச போயிடும் இல்லையா? அப்போ ஓசையை எழாத வகையில் மிக ஜாக்கிரதையாக மெதுவாக அந்த கல் மேலே கண்ணாடி பாத்திரத்தை வைப்போம். அந்த ஓசை காதுக்கு கேட்கலையே தவிர ஓசை இல்லாமல் இருக்குமா? இருக்க முடியுமா? ஸோ மிக மிக நுட்பமான ஒரு ஓசை அங்கே எழும்பும். காதுகளுக்கு அது கேட்காது. இது போல தெய்வத்தின் குரல் எப்படி கேட்கும்? தெய்வமே தான் அனைத்துமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சத்து சித்து அனந்தம் என்று ஒரு 3 வார்த்தைகள் உண்டு. சத்தாகிய இறைநிலையே சித்தாகிய உயிர் தோற்றங்களாக வந்து அனந்தமாக எண்ணிறந்த ஜீவராசிகளாகவும் இயக்கங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. சச்சிதானந்தம் சொல்கிறாங்க. அத்தனை தோற்றங்களிலும் ஜீவன்களிலும் இயங்குகின்ற போது ஓசை வருமா வராதா? ஒரு ஃபேன் சுற்றினாலே என்ன சத்தம் போடுதுங்க? இந்த பூமி சுற்றுதே, சத்தம் வருமா வராதா? வருமா வராதுங்க? கேட்கலையே. அப்போ நம்முடைய காதுக்கு கேட்கவில்லை என்பதனால் பூமி சொல்கின்ற ஓசை உண்டா இல்லையா? உண்டு. பூமி சொல்கின்ற ஓசை உண்டு.
பிரபஞ்சம் சொல்லுகின்ற ஓசை இருக்குமா இருக்காதா? அதுவும் இருக்கும். எந்த சுழற்சி ஏற்பட்டாலும் சுழல் விரைவு அதிகமாக அதிகமாக சத்தம் வந்துடும். அதை அளக்குறாங்க. மனிதனுடைய காதுக்கு 20 ஹெர்ட்ஸ்லிருந்து 20 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் கேட்க முடியும். 20 கிலோ ஹெர்ட்ஸ்க்கு மேலே போச்சுன்னா கேட்க முடியாது. 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே இருந்தாலும் கேட்க முடியாது. அப்போ காதுகளால் கேட்க முடியாததனால் ஓசை இல்லை என்று சொல்லுவது எப்படி அறியாமையோ அது மாதிரி தான். இப்போ நாத்திகவாதிகள் கடவுள் இல்லைன்றாங்க. எப்படி கடவுள் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, யார் பார்த்தான்ற? அப்போ பார்க்க முடியல என்பதனால் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்போ கடவுளை கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம். அறிவு இருக்குன்னு சொல்கிறோம், பார்த்தா சொல்கிறோம் அறிவு இருக்குன்னு. அறிவில்லைன்னு குழப்ப மாட்டேன்றதுனால தானே ஒத்துக்கிட்டுருக்குறோம். அப்போ சாதாரண நடைமுறை வாழ்க்கையிலேயே சில விஷயங்கள் நம்மால் மறுக்க முடியவில்லை, அதே சமயத்தில் அதை ஏற்றுக்கொள்ளவும் தெளிவில்லை. அதனால் காதுகளுக்கு எட்டாத நிலையில் இருக்கின்ற ஓசைகளும் உண்டு. அதை மகர்ஷி அருமையாக ஒரு கவியில் சொல்கிறாங்க. வெட்டவெளி சக்தி என்பது இல்லையானால் வேறு எந்த பொருள் வலிது பிரபஞ்சத்தில்? தெய்வநிலை என்பது அனைத்திற்கும் ஆதாரமாகிய பேராதார பெரும் சக்தி. அதை விட வலிமை மிக்கது எதுவாக இருக்க முடியும்? ஒன்று இருக்க முடியல. அதை விட வலிமை மிக்க பொருள் எதுவும் இல்லை. வேறு எந்த பொருள் வலிது பிரபஞ்சத்தில்? சரி, அது எப்படி இருக்குது? தொடப்பட்ட இரு பொருட்களோடே தொடப்பட்டதாய் உணரும் அருவம் யாது? ஸ்கூலில் பசங்க சொல்கிறாங்க, கிள்ளிட்டான் டீச்சர்ன்றாங்க. எங்கே கிள்ளினான்? தொடையில் கிள்ளிட்டான், கன்னத்தில் கிள்ளிட்டான்றான். அவங்ககிட்ட இருக்குது, இவன் தொடையும் கண்ணம் இவங்ககிட்ட தான் இருக்குது. கிள்னது எங்கே? வலி எங்கே? காட்ட முடியுதா? லேசாக கிள்ளினா காட்ட முடியும். கொஞ்சம் அழுத்து கிள்ளினா வேணுன்னா அவனுடைய அடையாளத்தை காட்டலாம். அப்போ தொடப்பட்ட இரு பொருட்களோடே தொட்டதாய் உணரும் அருவம் யாது? பட்ட பகலில் வானில் மீன்கள் தோன்றா. பகலில் பார்த்தா மேலே நட்சத்திரங்களே இல்லை. இல்லையா? இருக்கு, ஆனால் கண்ணுக்கு தெரியல. ஏன் தெரியல? சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்குது, அதனால் தெரியல. சூரியன் அஸ்தமித்து விட்டால் இருக்கிறது தெளிவாக தெரியும். எட்டவில்லை அறிவுக்கு என்பதனால் உள்ள இயற்கை ரகசியங்கள் எங்கே ஒளிந்து கொள்ளும்? அருமையான ஆணித்தரமான கேள்வி. எட்டவில்லை அறிவுக்கு என்பதனால் உள்ள இயற்கை ரகசியங்கள் எங்கே ஒளிந்து கொள்ளும்? அதனால் இறைவனின் ஓசை எல்லா பொருட்களிலும் உருவாகும். எங்கெல்லாம் அணுக்கள் கூட்டம் அதிகமாகின்றதோ அங்கெல்லாம் அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்ற 5 தன்மாத்திரைகளாக இயக்கங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். காந்த வழி தாவிட்டு இருக்கும். இப்படி இந்த அனைத்து தோற்றங்களிலும் ஏற்படுகின்ற ஓசை பல ஆயிரம் கிலோஹெர்ட்ஸ் அளவில் இருக்கிறதுனால நம்ம கேட்கறதில்லை. சரி, நுட்பமானது எது என்றால், எப்படி அந்த கல் பாத்திரத்தை மீது கல் மீது கண்ணாடி பாத்திரத்தை வைக்கும்போது கேட்குற லேசாக ஒரு ஓசை இருக்கும், ஆனால் காதல் கேட்குறது இல்லையோ, அதை விட மிக மிக நுட்பமான ஒன்று அதுதான் என்னுடைய குறைந்தபட்ச ஓசை. அது இருக்கா இல்லை என்று கூட சொல்ல முடியாது. அந்த குரலிலே எது கலந்துருக்கணும்னா அன்பு. இந்த குரல் எப்படி இருக்குன்னு முதல்ல பார்த்துருவோம். இப்போது நமக்குள்ள மூளையில் பல அனுபவங்கள் மோதுது இல்லைங்களா? எண்ணங்களாக காட்சிகளாக வருது. இப்போ யாருடைய நம்ம கொஞ்சினோ சண்டை போட்டோம் வச்சுங்களேன், அந்த காட்சியை நினச்சி பார்க்குற போது அதே வசனம் மூளையில் ரிஃப்ளெக்ட் ஆகுதா இல்லையா?
என்ன சொல்கிறாங்க? கேளாமல் கேட்ட ஓசை. உள்ளே இருக்குது, ஆனால் காதுக்கு கேட்காது. உள்ளே என்னவோ ரீல் ஓடிக்கிட்டு இருக்குது, ஆனால் வெளியே யாருக்கும் தெரியாது. நமக்கும் உள்ளே தெரியாத தவிர கண்ணுக்கு தெரியறதில்லை. காணாமல் கண்ட காட்சி. என்றைக்கோ அனுபவித்த ஒரு சுவை ஞாபகத்துக்கு வருது. அன்றைக்கி சாப்பிட்ட பாதாம் எப்படி நல்லா இருந்தது அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. ஆனால் இப்போ நாக்கில் அதற்கான இல்லை. இப்படி 5 புலன்கள் வழியாக நாம் ஏற்கனவே அனுபவித்த அனுபவங்கள் எல்லாம் நினைத்து பார்க்கின்ற போது ஒவ்வொன்றும் அற்புதமாக மூளையில் பிரதிபலிக்கும். காணாமல் கண்ட காட்சி, கேட்காமல் கேட்ட ஓசை, சுவைக்காமல் சுவைத்த மனம், சுவைத்த சுவை, நுகராமல் நுகர்ந்த மனம், தொடாமல் தொட்ட ஸ்பரிசம் எல்லாம் இருக்கும். இதை எடுத்து வேற யாருக்கா காட்ட முடியுதா? அப்போ நமக்குள் பெற்ற அனுபவங்களே வெளியில் கேட்காத, நமக்குள்ளும் கேட்காத நுட்பமான ஓசைகளாக வெளிப்பட்டு கொண்டிருக்கு இல்லையா? அதில் என்னெல்லாம் குணாம்சங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாழ்க்கையில் மனிதன் என்ற நிலையிலே நாம் பெற்ற அனுபவங்களை சார்ந்த குணங்கள். நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அப்போ மனிதர்கள் கேட்கின்ற ஓசை அருட்பேராற்றின் குரல் மட்டும்தான், அது அன்பு குரல் அல்ல. குரலுக்கும் அன்பு குரலுக்கும் என்ன பேதம் என்று பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சின்ன புள்ளி நினச்சிக்கோங்க, மையத்தில் உள்ள சின்ன புள்ளி. அந்த புள்ளியை சுற்றி ஒரு சின்ன வட்டம் சுழண்டுட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே பல வளையங்கள் பெருசாக ஒரு வட்டம் சுற்றிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு வட்டமும் சுழல்கிறது, மத்தியில் உள்ள புள்ளியோ அது சொல்லுவது இல்லை. ஆனால் என்ன பண்ணிகிட்ருக்குங்க, அத்தனை சுழல்களுக்கும் அது தேவையான சக்தி வழங்கி கொண்டிருக்கும். எந்த சுழற்சி ஏற்பட்டாலும் அந்த சுழற்சிக்கு மையம் சுழலாத இருப்பு. ஆக்சல் எப்போ சுற்றுறது இல்லை, ஹப்பு சுற்றும், வீல் சுற்றும், ஆனால் ஆக்சல் சுற்றுறது இல்லை. இது போல் நமக்குள் ஆத்மாவாக இருக்கு சொல்கிறீங்களா, ஆத்மாவாக இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த ஆத்மாவாக இருக்கின்ற கருமையத்துக்குள்ள உட்பொருளாக மையத்தில் அமைந்திருப்பது தான் இருப்பு. அந்த இருப்பை சுற்றி முதல் வட்டம் வருது பாருங்க, அதுதான் ஆத்மா. நாம் வாழ்ந்து பெற்ற அனைத்து அனுபவங்களும், தாயின் கர்ப்பத்தில் பிறந்து பிரசவமாகி 3 வயதிலான பிறகு 3 வயதிலிருந்து இந்த வினாடி வரைக்கும் நாம் பெற்ற எல்லா அனுபவங்களும் அவங்களுடைய பிராரப்த கர்மா. பிரசவமாகிற வரைக்கும், அதுக்கு பின்னாடி முன்னோக்கி பின்னோக்கி போனோம்னா எது வரைக்கும்னா ஆதி வரைக்கும் நீண்ட சரித்திரம், பல தலைமுறைகளாக தாண்டி வந்த ஒரு தொடர் சரித்திரம். அதில் பெற்ற அனுபவங்கள் எல்லாம் இருக்குது. அதுக்கு சஞ்சி, பெரிய பை, சஞ்சித கர்மா என்று பேர். அப்போ இந்த 2 அடுக்கு வினை பதிவுகளையும் தாங்கியிருக்கின்ற விளிம்பு ஆத்மாவாக சொல்லப்படும். அந்த ஆத்மாவுக்குள் இருப்பா இருக்குது பாருங்க, அதுதான் தெய்வம், சுத்தவெளி. எந்த இயக்கத்திற்கும் இயங்காத ஒன்று அடித்தளமாக அமைந்திருக்கும். அதில் எந்த குணாம்சங்களும் உள்ளே போக முடியாது. இதுதான் கீதையில் அருமையான ஒரு ஸ்லோகம் உண்டு, குணத்திரய விபாக யோகத்தில். அத்தனை குணங்களும் என்னில் இருந்து பிறந்தவையே அர்ஜுனா, ஆயினும் அவைகள் என்னை தலைக்க மாட்டா, கட்டுப்படுத்தாது, பந்தப்படுத்தாது என்று பொருள். அவைகள் என்னை தலைக்க மாட்டான். அப்போ இறைவனின் குணம் என்ன என்றால், மனிதனின் விலங்குகளின் அத்தனை குணாம்சங்களையும் தாண்டி
ஒரு அடிப்படையான குணாம்சமாக இருக்கின்ற அன்பு, கருணை என்பது மட்டுமே இறைவனுடைய ஆற்றல். அந்த அன்புக்கு தான் இருப்பு என்று ஈர்ப்பு என்றும் பொருள். அதுதான் மையத்தில் அமைந்திருக்கும். அதுக்கு ஈர்ப்பை தவிர வேறு எந்த எதுவும் தெரியாது. அப்போ ஈர்க்கப்படுகின்ற அனைத்து அனுபவங்களும் அந்த இருப்பை சூழ்ந்திருக்கின்ற காந்த களத்தில் தான் பதிந்து பிரதிபலிக்க முடியுமே தவிர இருப்பிலே பதிந்து வெளியே வர முடியாது. ஆனால் இயக்கத்திலே தான் பதிவுகளும் தோன்றும். இயக்கத்தில் இருப்பும் கலந்திருக்கும். நாத விந்து கலாதி நமோ நம, வேத மந்திர ஸ்வரூபாய நமோ நம. அப்போ மந்திர ஓசைகளாகவும் வேதம் என்று சொல்லக்கூடிய இறை துகளாக இருக்கின்ற இறை நிலையில் தான் இயக்கங்கள் இருக்குமே தவிர அடிப்படை சுத்த வெளியில் இயக்கங்கள் கிடையாது. அதில் எந்த குணாம்சங்களும் உள்ளே போக முடியாது. அதனால்தான் இறைவனுக்கு குணாதீதம் என்று பொருள், குணங்களை கடந்தவன் என்று பொருள், நிர்குணம் என்று பொருள். குணங்களே கிடையாது. அந்த தெய்வத்தின் குரலை கேட்கணும்னா எப்படி இருக்கும்னு பாருங்க. மிக மிக நுண்ணிய நுட்பமான ஒரு குரல். அது எப்படி கேட்க முடியும்? நம்முடைய வேகத்துக்கு அது எழும்பாது. சந்தை கடையில் ரகசியம் பேசினா காதில் கேட்குமா? இல்லை ராமகிருஷ்ணர் சொல்லுவார், சந்தை கடை தான், வெளியிலேருந்து பார்க்கும்போது கச்சமச்சன்னு ஒரே சத்தமாக இருக்குது. ஆனால் உள்ளே போய் ஒவ்வொருத்தரும் பக்கத்தில் போகிற போது ஒருத்தர் கத்திரிக்காய் வியாபாரம் பேசுகிறதும், ஒருத்தர் ஆட்டுக்குட்டி பேரம் பேசுகிறதும், இன்னொருத்தர் ஒரு துணி பேரம் பேசுகிறதும் கேட்குது. ஆனால் வெளியிருந்து பார்க்கும்போது எல்லாம் கலந்த ஒரு கோரஸ். என்ன சொல்கிறாங்க, என்ன நடக்குதுன்னு யாராலையும் ஒன்றும் கணிக்க முடியாது. இப்படி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு இடத்திலேயும் பல வகையான ஓசைகள் எழும்பினாலும் அத்தனையும் கலந்த கலவை எதுவும் தெளிவாக கேட்க முடியாது. அந்தந்த இயக்கத்தை நெருங்கி வருகின்ற போது அந்த இயக்கத்துடைய இயக்கங்கள், அதுக்குரிய ஓசைகள், குரல் சத்தத்தை மட்டும் கேட்கலாம். அந்த இயக்கத்திற்கு உள்ளே போனோம் அப்படின்னா அந்த இருப்பாகிய தெய்வத்தின் குரலை கேட்கலாம். அதற்கு என்ன பண்ணி ஆகணும்னா, உள்ளே போவதுன்னா எப்படி போக முடியும்? மனதால் தான் போக முடியும். வெளியே போகின்ற மனதை உள்நோக்கி திருப்பணும். திருப்பினா மட்டும் போதாது, அந்த மன வேகத்தை படிப்படியாக குறைத்து கொண்டே வரணும். 40 அலையில் இருக்கக்கூடிய மனசுக்கு ஒரு அலை வேகத்தை என்ன சொல்லுதுன்று கேட்க முடியுமா? இது போகிற ஸ்பீடு 40 கிலோமீட்டர், அது 1 கிலோமீட்டர். எப்படி ரெண்டையும் சந்திக்க முடியும்? ஒன்றாக இருக்கின்ற இருப்புக்கு 40க்கு போகிறதுக்கு தன்னுடைய தன்மைகள் அங்கே போய் சொல்ல முடியாது. இப்போ மனம் தன் வேகத்தை படிப்பை குறைத்து வருகின்ற போது ஒன்றில் என்ன இருக்கிறதோ அதை உணரலாம். இந்த மன வேகத்தை குறைப்பதற்கு என்ன வழி என்று நம்முடைய முன்னோர் சிந்தனை செய்தாங்க. அதுக்கு தவம் என்று ஒரு பெயரை கொண்டாங்க. தவ்வுதல் தவம். ஒவ்வொரு மையத்தில் தவ்வி தவ்வி மேலே வருவது. தவளை என்ன பண்ணும்? எம்பி வருது இல்லைங்களா? அதுபோல் மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய உயிர் சக்தியை ஒவ்வொரு மையமாக தாண்டி தாண்டி மேலே வந்து கடைசியில் பிரபஞ்சத்துக்கு போகணும். அப்படி போகிறப்போது என்ன ஆகுது? எண்ணம் அற்ற நிலையில் வந்துடும், உணர்வு அற்ற நிலைக்கு வந்துடும். இந்த உடல் என்ற அந்த உணர்வு கூட அங்கே அற்று போய்விடும். அதை அருணகிரிநாதர் ரொம்ப அருமையாக ஒரு கவிதையில் சொல்கிறார். இறைவனை உணர வேண்டும் என்ற ஒரு தேடலிலே தவ முறை செய்யணும் என்று ஒரு குறிப்பை கொடுத்துருக்குறாங்க. அதை கொண்டு அவர் முயற்சி பண்ணுறார். தவம் செய்யணும்னு உட்கார போது அப்போ தான் மனசுக்கு வேகமே அதிகமாகுது. கண்களை மூடிட்டீங்கன்னா
மனசுக்கு வேகம் ஜாஸ்தி. கண்களை திறந்தால் ஒரு எண்ணம் தான் இருக்கும், எதை பார்க்குறோமோ அதை நினைக்கும், கவனிக்கும். கண்களை மூடினாலோ 1000 எண்ணங்கள் உள்ள மோதும். தவத்தின் நோக்கமோ இந்த எண்ணங்கள் எல்லாம் தாண்டி அமைதிக்கு போகணும். இருக்க முடியுதா? தவிக்கிறார். சரண கமலாலயத்தில் அரை நிமிஷ நேரம் மட்டில் தவ முறை தியானம் வைக்க இயலாத சட கசட மூட மட்டி, என்னையா அத்தனை வேலை உலகத்தில், கொஞ்ச நேரம் நிற்கிறையா நீ அப்படின்னு தன்னுடைய மனதையே நொந்துகிறார். ஒரு அரை நிமிஷம் நிற்க முடியாதுனால அப்படின்னு. அப்படி சொன்ன அதே மகான் தவத்தை செய்து 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 பழகி ஓரளவு பக்குவமாகின்ற நிலையில் வருகின்ற போது அப்போ சொல்கிறாரு, எல்லாம் மர என இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதி. முதல்ல ஒரு 30 வினாடிகள் நிற்கலைன்னாரு. இப்போ என்ன சொல்கிறாருங்க, எல்லாம் மர என இழந்த நலம். எல்லாம் மறந்து போச்சு. உடம்பு இருக்க தெரியல, நான் இருக்குன்னா தெரியல, என்ன இருக்குது தெரியல. என இழந்த நலம். ஆனால் என்ன இருக்குது, அங்கே ஒரு ஆனந்தம் இருக்குது. உடம்பு தெரியல, உயிர் தெரியல, இந்த பூமி இருக்கா இல்லையான்னு தெரியல, சுற்றுதான் நின்று போச்சான்னு தெரியல. ஆனால் என்ன இருக்குது, ஒரு ஆனந்தம் இருக்கிறது. என இழந்த நலம். அந்த ஆனந்தம் எப்படி இருக்குன்னா என்னால் சொல்ல முடியல. சொல்லாய் முருகன், நீ தான் சொல்லணும், எப்படி சொல்கிறது எனக்கு தெரியலன்னு. அப்போது துவக்க காலத்தில் மனதை நிலைநிறுத்துவதென்பது காற்றுக்கு வேலி போடுற மாதிரி, ஒரு கடலுக்கு மூடி போடுற மாதிரி. முடியுமா? காற்றுக்கும் வேலி போட முடியாது, கடலுக்கும் மூடி போட முடியாது. ஆனால் தொடர்ந்து மனதை கொண்டே மனதுக்கு பயிற்சியை கொடுக்க கொடுக்க ஒரு காலகட்டத்தில் மனம் அடங்கத் தொடங்குகிறது. தன்னுள் உள்நோக்கி பயணிக்க தொடங்குகிறது. அந்த உள்நோக்கு அகநோக்கு பயணம் தொடங்குகின்ற போது மனவேகம் குறைய ஆரம்பித்து அவருடைய ஆதி நிலைக்கு போயிடும். அப்போ மனம் வேகம் குறைய குறைய அடைகின்ற மாற்றங்களே எண்ணங்கள் அற்ற நிலைக்கு போய் அந்த இறைநிலையில் ஒன்றுகின்ற போது அந்த பேரின்பத்தை முழுமையாக நிறைத்து அது அனுபவிக்க தொடங்கும். அதனால் உள்நோக்கி செய்கின்ற அந்த தவத்துக்கு அகத் தவம் என்று பெயர் வச்சாங்க. அகம் என்றால் உள்ளே என்று பொருள். அகம் பிரம்மாஸ்மி என்று வேதங்கள் ஒரு வாக்கியம் உண்டு. பிரம்மம் என்பது என்ன? பிரம்மானுடனே நமக்கு 4 தலை, தாமரைப்பூவு, அதில் கையில் சோடி வச்சுக்கிட்டு எழுதுகிற மாதிரி, பக்கத்தில் சரஸ்வதி உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு கற்பனை வரும். பிரம்மம் என்றால் இந்த பிரபஞ்ச தோற்றங்களுக்கெல்லாம் மூலமாகிய சக்தி, எனர்ஜி பார்ட்டிக்கிள், இறை துகள் என்று பொருள். அந்த துகள் இல்லைன்னா பிரபஞ்சம் தோன்றிருக்க முடியாது. 4 முகங்கள் என்பது அந்த இயக்கத்திற்கு உள்ள 4 பரிமாணங்கள். டைம், டிஸ்டன்ஸ், வால்யூம், ஃபோர்ஸ். ஸோ இயக்கத்திற்கு காலம், தூரம், பருமன், வேகம் என்ற 4 அலகுகள் உண்டு. அது சேர்ந்தது தான் இந்த பிரபஞ்சம். ஆக பிரபஞ்சத்துக்கு சிருஷ்டிகர்த்தா பிரம்மா என்று வச்சாங்க. இந்த பிரம்மத்திற்கு மூலம் யார்? இறை துகள் என்கின்ற நுண்ணிய சக்தி. அது எங்கேருந்து உருவானது என்றால் ஆதியிலிருந்து வந்தது தான். சிவத்தில் இருந்து தோன்றியதுதான் சக்தி. அதனால் அகம் என்ற உள்ளடங்கியிருக்கின்ற தன்மை, இறைநிலை, அது தனக்குள் அனைத்தும் அடக்கியிருந்தாலும் ஒவ்வொரு இயக்கத்திற்குள் தான் அடங்கி இருக்கிறது. ஸோ அடக்குவதும் அடங்குவதும் ஒன்றே தான்.
எப்படி நேற்றைக்கு கடல் அலையை சொன்ன பாருங்க, கடலில் இருந்த நீர் எழுச்சி பெற்று உயர்ந்ததும் அதே வேகம்தான், இறைநிலையே தான். அந்த வேகம் எழும்ப எழும்ப இறைநிலையின் சூழ்ந்த அழுத்தம் அழுத்திக்கிட்டே தான் இருக்கும். அந்த அழுத்தத்தை எதிர்த்து வேகம் போச்சு. அப்போ என்னாகும், மேலே போக போக அழுத்தத்தால் வேகத்துக்கு பிரேக் விழுகுது, என்னாகும், ஸ்பீடு குறையும். அப்போ குறிப்பிட்ட உயரம் போன பிறகு அது நில் ஃபோர்ஸ் வந்துடும். அப்போ சூழ்ந்த அழுத்தத்திற்கு ஊடுருவி மேலும் போக முடியாத அளவுக்கு வேகம் குறைகின்ற போது எழும்பிய அலை அங்கே கொஞ்சம் மடிந்து திரும்பி கீழே வர ஆரம்பிச்சிடும். அப்போ இறைநிலையின் அழுத்தத்தால் கடலில் இருக்கின்ற அலை எழும்பி மீண்டும் கடலாகவே மாறுகிறது. அந்த எழுச்சி பெற்று மடியுது பாருங்க, அந்த உயரத்துக்கு உள்ள நீரை நாம் அலை என்று சொல்லுகின்றோம். அதுக்குள்ளேயும் தண்ணி தான். அப்போ எழுச்சி பெற்ற ஆற்றம் இறைநிலையே, எழுச்சி பெற்றதை அடக்கி திரும்ப வைத்ததும் இறைநிலையே. அடங்குவதும் அடக்குவதும் ரெண்டும் இறைநிலை தான். அப்போ அடங்கியது என்ன ஆச்சுன்னா, ஒரு சிறு துகளுக்குள் துகளாக, அது ஔவையாராக சொன்ன அணுவுக்குள் அணுவாய், அப்பாலுக்கு அப்பாலாய், இருத்தி நிறுத்தி சிந்தை உள்ளே காட்டினார். எங்கே பார்க்க முடியும்? சிந்தை உள்ளே காட்டி, அனுமானத்தில் தான் பார்க்க முடியும். இப்படி நுண்ணிய ஒவ்வொரு துகளுக்குள்ளாகவும் அடக்கம் பெற்றிருந்தாலும் இத்தனை பெரிய பிரபஞ்ச இயக்கத்துக்கு சூழ்ந்து அதை தாங்கிக் கொண்டிருப்பது எது என்றால் அதே தெய்வந்தான் அதையும் தாங்கிக் கொண்டிருக்கிறது. அத்தனை இயக்கங்களுக்கும் தோற்றங்களுக்கும் தன்னில் இடம் அளித்தும் அதற்குள் ஊடுருவி நின்று இயங்குவதும் இறைநிலையே. இது ரொம்ப எளிமையாக மகரிஷி விளக்குறாங்க. இப்போது பஞ்சு, ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருக்குது. அந்த பஞ்செல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டோம்னா எல்லாம் மிதங்கும். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோம்னாக்க அத்தனை துண்டுகளும் தண்ணிக்குள்ளே அமிழ்ந்திருக்கும். இப்போ அந்த பஞ்சை கவனித்து பார்த்தோம்னா தண்ணிக்குள்ளே பஞ்சு, பஞ்சுக்குள்ளே தண்ணி இல்லையா? இது போல அனைத்து தோற்றங்களும் தன்னில் இயங்குவதற்கு இடம் அளிப்பதும், அப்படி இடம் கொடுத்தாலும் அதற்குள் ஊடுருவி இயங்குவதும் பெனிட்ரேட்டிவ் அண்ட் பர்மியபிள் ரெண்டும் இறைநிலையே தான். அதனால் ஒவ்வொரு இயக்கத்திலேயும் இந்த துல்லிய சீர்மை மிக அணுவுக்குள் அணுவாக அடக்கம் பெற்றிருக்க பாருங்க, அது அகம். அப்போ இந்த உடலுக்குள் எதெல்லாம் அடக்கம் பெற்றிருக்கிறதுனா உடல் உறுப்புகள் இருக்குது. மூளையிலிருந்து பாதம் வரைக்கும் எத்தனை உறுப்புகள் உள்ள இருக்குது. ஒவ்வொரு உறுப்புக்குள் என்ன இருக்குன்னா செல் ஸ்ட்ரக்சர், திசுக்கள் இருக்குது. அந்த திசுவுக்குள் என்ன இருக்குது அப்படின்னா விஞ்ஞானிகள் நிறைய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி அதுக்குள்ளே என்னென்னோ வார்த்தைகள் விஞ்ஞானத்தில் பயன்படுத்துகிறாங்க. அத்தனை நுட்பமான செல் அமைப்பிலேயும் உட்பொருளாக எது இருக்குதுன்னு பார்த்தா சக்தி, உயிர் இருக்குது அப்படின்றான். அந்த உயிர் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தா சுழன்று கொண்டிருக்கிறது. அப்போ உயிர் சுழல்கிறது என்றால் சுழலுக்கு மையம் சுழலாத ஒன்று இருக்கும் இல்லையா? உயிர் சுழல்கிறது. அப்போ சுழல்கின்ற உயிருக்குள் சுழலாத இருப்பு இருக்கணுமே, அதுதான் ஆத்மா. அப்போ ஒவ்வொரு இயக்கத்திற்கும் உள்ளாக, ஒவ்வொரு உயிர் துகளுக்கும் உள்ளாக அடக்கம் பெற்றிருந்து அந்த உயிருக்கு தேவையான சக்தியை அளித்து கொண்டிருப்பது இறைநிலையே. அந்த உயிர் நம் உடம்புக்குள்ள சில மையங்களை அமைத்து கொண்டிருக்கின்றது. ஏன்னா உடலிலே 7 வகை தாதுக்கள் உண்டு. ஒவ்வொரு தாதுவுக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி உண்டு. இப்போ எலும்பு மாதிரி கெட்டி பொருள் எழுதுங்க இல்லையா? அதோட லேசானதை எடுத்தீங்கன்னா மாஜை, அதோட லேசானது சதை,
அதான் லேசர் ரத்தம். இப்படி ஒவ்வொரு தாதுவுக்கும் ஒரு அணு திணிவு பேதம் இருக்கும். அந்த பேதத்தால் அந்தந்த தாதுவிலே உள்ள உயிர் துகள்களும் அது தகுந்த இடத்தை எடுத்துக்கொள்ளும். அப்போது இந்த உலகுக்குள்ளாக 7 மையங்கள் அமைந்திருக்கின்றன என்று கண்டார். இதெல்லாம் உயிர் மையங்கள். இதை எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் என்று மருத்துவத்தில் சொல்கிறாங்க. சக்கரங்கள் என்று சித்தர் பெருமக்கள் சொல்கிறாங்க. இதை உயிர் மையங்கள் என்று பொதுவாக சொல்கிறாங்க. அப்போ இந்த உயிர் மையங்களிலே மனதை வைத்து செய்யணும். அதுக்கு அகத்தவம் என்று பேர். உயிரை உணர்ந்து உயிருக்குள் மனதை நிறுத்தி செய்கின்ற பயிற்சிக்கு அகத்தவம் என்று பேர். அந்த அகத்தவத்தின் மூலமாகத்தான் மனிதன் மன அலைவேகத்தை குறைக்க முடியும். ஏன் அப்படின்னா, மனம் என்பது எதை நினைக்கிறதோ அதுவாக மாறும். ஒரு புத்த கதைகளில் ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு நாள் ஒரு நண்பர் ஒரு புத்த பிட்சு இடத்துல தன்னை பற்றி ரொம்ப வாழ்க்கையில் சாதிக்க முடியல அப்படி இப்படின்லாம் ரொம்ப குறைபட்டு கொண்டு சொல்கிறார். அப்போது அந்த துறவி சொல்கிறாரு, சரி நீ கொஞ்ச நாளைக்கு அமைதி இங்கே தங்கியிரு, அதப்பா தெரியுது அந்த சின்ன குடிசை, அந்த குடிசைக்குள்ளே போய் இருந்துக்கோ, நான் கூப்பிட்ற வரைக்கும் நீ அங்கேயே இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உன்னுடைய மனசுக்குள்ளே உனக்கு எது பிடித்தமானதோ அதை நினச்சிக்க அப்படின்றார். அவன் புரியல. பிடித்தமானதுன்னு என்ன சாமி சொல்கிறீங்க? என்ன உனக்கு எதுவுமே ரொம்ப பிரியமாக இருக்குது? சிரிக்காதீங்க, எனக்கு ரொம்ப பிரியமானது நான் வளர்க்குற எருமை மாடு தான் அப்படின்னா. பரவாயில்ல, இவ்வளோ சிரிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நீ எருமை மாட்டி நினச்சிக்க, அதையே நினச்சிக்கிட்டு இப்போ அந்த குடிசையில் மனசை வச்சு அப்படியே மனசால் உன்னோட எருமை மாட்டியே நினச்சிக்கிட்டே இரு அப்படின்னு. உள்ளே போய் உட்காந்து ரொம்ப நேரம் எருமை மாட்டி நினச்சிக்கிட்டு இருக்கிறார். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. அப்புறம் இவர் அவருடைய பேரை சொல்லி வெளியே வா அப்படின்ட்டார். அவன் எந்திரிச்சு வெளியே வந்தான். வாசல் வரைக்கும் வந்தவன் வாசல் விட்டு வெளியே வரல. ஏன் அங்கே நின்ட்டு வெளியே வா, கொம்பு இடிக்குது வெளியே வர முடியல. கொம்பு இடிக்குதா? நீ மனுஷனப்பா அப்படின்னாரு. ஐயோ நான் எருமை ஆகிட்டேனே அப்படின்னா அவன். சரி பரவாயில்ல, மறுபடியும் அங்கேயே உட்காரு, நான் மனுஷன் நினச்சிக்கிட்டு இரு அப்படின்னார். மறுபடியும் கொஞ்சம் உட்காந்து அப்படியே நான் மனிதன், எருமை இல்லை, நான் மனுஷன் நினச்சேன். அப்புறம் எழுந்து வெளியே வந்துட்டான். அப்போது இது ஒரு வேடிக்கையாக சொல்லப்பட்ட கதையாக இருந்தாலும் அவருக்குள் இருக்கின்ற தத்துவம் என்ன பார்த்தீங்கன்னா, மனம் எதை நினைக்கிறதோ அதுவாக மாறும். சரி, இப்போ என்ன கனவு காண்றோம் இல்லையா? நாம் ஒன்றும் எருமையாக வேண்டாம், கனவு காண்றோம். அருமையான கனவு, பாம்பு கடிக்கிற மாதிரி. பாம்பு கடிக்கிற மாதிரி என்ன பண்ணுவோம்? அனுபவம் இருக்கும். என்ன பண்ணியிருப்போம்? பயந்து அலறி சத்தம் போட்டு, உண்மையிலே பாம்பு வந்ததா கடிச்சதா? இல்லை. அப்போ மனம் கனவிலே போகிற போது முழுக்க அதுவாக மாறிவிடுகிறது. நாம் என்றது அங்கே தனியாக இல்லை இல்லையா? நாம் என்பது கனவுல இல்லை. கனவோடு கனவாக நாம் கதாபாத்திரமாக மாறிவிடுகிறோம். அதனால் அங்கே நல்லது நடந்ததுன்னா சிரிச்சுக்கிட்டே படுத்துட்ருப்போம் ஹாப்பியாக. ஆனால் ஒரு கெட்ட கனவு வருகின்ற போது அலறி அடித்து எந்திரிச்சு உட்காந்து விறுவிறுத்து உடம்பெல்லாம் மாதிரி ஆகிடும். அப்போ எதை நினைக்கிறதோ அதுவாக மாறுகின்ற திறம் வாய்ந்தது இந்த மனம். அப்போ என்ன ஆகுது? அண்டத்தை நினைத்தால் அண்டமாக மாறுகிறது, அணுவை நினைத்தால் அணுவாக மாறுகிறது. இப்போ நம்ம சுருங்கணும், விரிந்து போக சொன்னால் அண்டத்தை நினைக்கலாம், சுருங்கணும்னு சொன்னால் அணுவைத்தான் நினைத்தாகணும். அப்போது இந்த மனதை உயிர் என்ற இயக்கத்தில் நிறுத்தி உயிருக்குள் சுழலாத இருப்பு என்ற அந்த நுண் புள்ளியிலே குவிக்கின்ற போது
மனம் உண்மையிலேயே ஒடுங்கி அந்த இடத்துல லயமாகி விட்டால் அதுதான் ஆத்ம தரிசனம். அந்த ஒடுக்கம் வருகின்ற போது அந்த ஒடுக்கத்திலிருந்து விரிவுக்கு தான் போகும். அந்த விரிவு பிரபஞ்சத்தை தாண்டியும் போகும். அது பரமாத்ம தரிசனம். அதனால் இந்த உடலுக்குள் இருக்கின்ற ஆத்மாவையும் தரிசிக்கலாம், பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கின்ற பரமாத்மாவையும் தரிசிக்கலாம், பிரபஞ்சத்துக்கு அப்பால் இருக்கின்ற இறைநிலையோடு இறைநிலையாகவும் இணைந்து நிற்கலாம். 3 நிலைகள். 3ல என்ன அலை வேகம் பார்த்தீங்கன்னா டெல்டா ஃப்ரீக்குவன்சி 3லேருந்து 0 வரைக்கும். அதனால் இந்த மனதைக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணும். அதான் முதல் கவியில் சொல்கிறாங்க, அகத்தவத்தில் என் மனதை உயிரின் மீது வைத்தேன். தன்னுள் ஒடுங்கியிருக்கக்கூடிய அகம் ஒவ்வொரு இயக்கத்திற்கும் அகமாக அடங்கியிருக்கின்ற இறைநிலை. ஒரு அருமையான வார்த்தை உண்டு. கடவுளுக்கு எத்தனையோ பெயர்கள் வைக்கிறாங்க. சில வார்த்தைகள் மிக அற்புதமான வார்த்தைகள். ஏன்னா பெயர் வச்சவங்கெல்லாம் சாதாரணமான ஆள் வச்சுருக்க மாட்டாங்களே, மகான்கள் தெளிந்தவர்களாக வச்சுருப்பாங்க. வித்தகன் என்று இறைவனுக்கு ஒரு பேர் உண்டு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்ன வித்தகன் அப்படின்னா, தோன்றுகின்ற அனைத்து ஜீவன்களுக்கும் வித்தாக சுருங்கி இருந்து அந்தந்த ஜீவன்களாக எழுச்சி பெறுகின்ற மலர்ச்சி அடைகின்ற திறம். உதாரணமாக ஒரு அவரை விதை, அதை உடைச்சா 2 பருப்பாக மாறுது. அந்த 2 பருப்பையும் பார்க்குற போது மையத்தில் சின்ன குழி பகுதி தெரியுது. அப்போ 2 பருப்பும் குவிந்திருந்த போது இந்த குழிவு இந்த பக்கம் இருக்குது, இந்த குழிவு இந்த பக்கம் இருக்குது, 2ம் சேர்ந்த ஒரு குழிவு என்னவாக இருக்கும்? உள்ளே வந்து அந்த பருப்புக்குள் ஒரு இடம் இருக்குது, பருப்பு இல்லாத இடம். அது என்ன சொல்லலாம்? ஒன்றும் இல்லாத வெற்றிடம் அப்படின்னு சொல்லலாமா? இல்லை அதற்குள் என்னவோ ஒன்று இருக்கணும் அப்படின்னு யூகிக்கலாமா? அந்த பருப்புக்குள் ஒன்றுமே இல்லை அப்படின்னா ஒரு செடி வந்திருக்க முடியாது. ஏன்னா அந்த அவரை விதையை மண்ணுக்குள் போட்டு தண்ணி ஊற்றிய பிறகு ஒரு 2-3 நாட்களில் ஒரு கேள்விக்குறி மாதிரி ஒரு கொக்கி வந்தது. அந்த நுனியில் பார்த்திங்கன்னா நாம் போட்ட விதையினுடைய பருப்பு 2 லேசாக பிளந்துருக்குது. அடுத்து 2-3 நாட்களில் என்ன ஆகுது? அது விரியுது, அதுக்கு இடையில் 2 இலை வருது, மறுபடியும் 2 இலை வருது, கீழே அந்த பருப்பு நிற்கிது. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா உதிர்ந்தும் போகுது. இப்போ அந்த பருப்பு எடுத்து பார்த்திங்கன்னா தோற்றத்தால் எந்த மாற்றமும் இல்லை. முதல்ல உடைச்சி பார்த்தபோது எப்படி இருந்ததோ இப்போ அப்படியே தான் இருக்குது. ஆனால் தரத்திலே மாற்றம் உண்டு. அதை டெஸ்ட் பண்ணி பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே சில சத்துக்கள் இருக்காது. அப்போ என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாம் அவரை விதையை முழுக்க தான் போடுறோம், உடைச்சி போட்டால் வராது இல்லையா? அப்போ மூடி இருக்கிற போது உள்ளுக்குள் இருக்கிறதே ஒரு இடம், ஒரு குவிந்த இடம். அது சூன்யம் அல்ல, ஒன்றும் இல்லாத காலி இடம் அல்ல. அது இப்போ சயின்ஸில் சொல்கிறாங்க, இட் இஸ் எ கேரக்டரைஸ்டு மேக்னெட்டிக் டொமைன். அந்த விதையின் சரித்திரம், எந்த தாவரத்தில் இருந்து அந்த விதை வெளிப்பட்டதோ அந்த தாவரத்தின் வாழ்க்கை அனுபவங்கள் முழுவதும் அந்த விதைக்குள் சுருங்கி இருக்கின்ற இடம் அந்த மையம். அதுக்கு தோற்றம் கிடையாது. ஆனால் அடுத்து வளர வேண்டிய அந்த செடி எந்த காலத்தில் என்னென்ன மாற்றங்களை அடைய வேண்டும், என்னென்ன பலன்களை இது பெற வேண்டும், தர வேண்டும் என்பதெல்லாம் அந்த ப்ளூ பிரிண்ட் எங்கே இருக்குங்க? அதுக்குள்ளே தான் இருக்குது. அந்த ப்ளூ பிரிண்ட்டு தான் இந்த பருப்பில் உள்ள சத்தை உறிஞ்சி எடுத்துக்கொண்டு ஒரு கேள்விக்குறியாக பூமியை விட்டு வெளிவந்தது. அடுத்து என்ன பண்ணுதுங்க? அது பெற்ற அனுபவங்களாலேயே மண்ணிலுக்குள்ள சத்து, சூரிய வெளிச்சம், தண்ணீர், காற்று எல்லாத்தையும் கலந்து
தனக்கு தேவையான வளர்ச்சி இது எடுத்துக்கொள்கிறது. ஸோ இப்படி 2 இலை, இப்படி 2 இலை, அப்புறம் அப்படியே கொடியாக பறந்து மீண்டும் அவரைக்காய் இதில் அவரை விதைகள் வந்துடுது. அப்போது ஒரு தாவரத்தின் வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பது ஏற்கனவே எப்படி வாழ்ந்ததோ அந்த பதிவுகளெல்லாம் இதுக்குள்ளே அமைந்து அந்த பதிலுக்கு தக்க மலர்ச்சி தான் அடுத்து விதையிலிருந்து நாம் ஒரு செடியை பார்க்கின்றோம். மரத்தினிலே விதையும் அந்த வித்தினிலே மரம் போல். விதையாக சுருங்கியது, விரிந்தது விருட்சமாச்சு. விருட்சமான பிறகு மீண்டும் விதையாக தான் சுருங்குது. ஆனால் ஒரு முறை சுருங்கி விரிகின்ற போது எத்தனை விதைகள் வருதுன்னு பாருங்கள். அத்தனை விதைகளும் மீண்டும் விரிகின்ற போது எத்தனை விருட்சங்கள் ஆகுதுன்னு பாருங்கள். இதுதான் மலர் மிசை ஏகினான் மானிடை சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். அதனால் இறைநிலை அனைத்து தோற்றங்களுக்கும் அகமாக இருப்பதனால் அதுக்கு வித்துக்கு அகமாக உள்ளே இருப்பவன் வித்தகன் என்று அற்புதமான வார்த்தையை நம்முடைய முன்னோர்கள் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்படி அகத்தவத்தில் என் மனதை உயிர் மீது வைத்தேன், அலைவிரைவு குறைந்து மனம் நிலைத்து அறிவாச்சு. மனம் என்ற நிலையிலே 1 முதல் 40 வரைக்கும் போகுது. ஆனால் அந்த மனம் எங்கே இருந்து புறப்படுகின்றதோ அந்த உயிரை நோக்கி திருப்பியதனால அது 40லேருந்து உள்நோக்கி திரும்புகிற பொழுது என்ன ஆகுது? வெளியே போனால் விரிந்து கொண்டே போகும், உள்நோக்கி திரும்பிவிட்டால் சுருங்கி கொண்டே வரும். அப்போ 40 அலை வேகத்தில் போகக்கூடிய மனம் படிப்படியாக வேகத்தை குறைத்து கொண்டே வந்தது. அலை விரைவு குறைந்து கடைசியில் எங்கே வரும்? மையத்தில் வந்து கலந்து போகிறது. அப்போ நிலைத்து விடுகிறது. அலைந்து கொண்டிருந்த ஒன்று நிலையாக ஸ்திரமாக நின்று விடுகிறது. அப்போ நின்ற ஒன்றுக்கு என்ன பேர் என்றால் அதுதான் அறிவு. மனம் என்பது இயங்குகின்ற அறிவு, அறிவு என்பது இயங்காத மனம். மனம் என்பது இயங்குகின்ற அறிவு, அறிவு என்பது இயங்காத மனம். ஆக்ஷன் இன் இன்ஆக்ஷன், இன்ஆக்ஷன் இன் ஆக்ஷன். கீதையில் கர்மயோகத்தில் சொல்லப்படுகின்ற தத்துவம். செயல் செய்வதில் செயல் அற்று இருப்பது, செயல் அற்ற நிலையிலே செயல் செய்வது. அது என்னன்னா, பொதுவாக மக்கள் ஒரு சின்ன ஒரு காரியம் செய்துட்டாலும் எல்லாருக்கிட்டையும் முடிஞ்ச பேப்பரில் ஃபுல் பேஜ் போட்டு கூட விளம்பரம் பண்ணிக்கலாம், காசு இருந்ததுன்னா. என்ன பண்ணுறதுங்க? செய்து சின்ன நன்மையாக தான் இருக்கும். ஆனால் அதை பெருசாக எடுத்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க இல்லையா? ஆனால் மகான்களோ சரித்திர சாதனைகளை படைக்கிறார்கள். வருகின்ற சந்ததிக்கு ஒரு ஒளி விளக்காக வழிகாட்டுகின்றார்கள். ஆனால் எங்கேயா போய் சொல்லிக்கிறாங்களா பார்த்தீங்கன்னா எங்கேயும் சொல்லிக்கிறது இல்லை. அடக்கமாக இருந்து அமுக்கமாக போய்ட்றாங்க. செயற்கரிய செய்வார் பெரியோர், சிறியோர் செயற்கரிய செய்கலாதார். அது மாதிரி மனம் இயக்கத்தில் இருந்து கழித்து விட்டால் அறிவாக மாறுகிறது. அறிவு இயக்கத்திற்கு வந்துவிட்டால் மனமாக மாறுகிறது. இப்போ என்ன பேதம்? இருப்பு இயக்கம் 2 தான் பேதம். அறிவு மனம் என்பது இருப்பு இயக்கமே. இயக்கத்தை கழித்து விட்டால் இருப்பு தான் மிச்சம். அலைவிரைவு குறைந்து மனம் நிலைத்து அறிவாச்சு. இகத்துணர்வில் புலன் 5 பதிவுகளை தாண்டி இந்த பூமி வாழ்க்கையில் உணர்வுகள் தானே வாழ்க்கை. அந்த உணர்வுகள் கூட பார்த்தீங்கன்னா, இப்போது தாயின் கர்ப்பத்தில் சின்ன உயிராக உருவத்தை வளர்ச்சியை தொடங்கியது. ஒரு 9 மாதங்கள் அருமையான குழந்தையாக உருவாகி பிரசவமாச்சு. பிரசவமான பிறகு தன்னுடைய பசிக்கு அழுதது, தன்னை சுத்தப்படுத்தி கொள்ளணும், அதுக்கு அழுகும். அப்போ தன்னுடைய தேவைகளை உணர்ச்சிகள் மூலமாக ஒரு செயல் மூலமாக வெளிப்படுத்தியது. அப்போ என்ன ஆகுது? பசி என்ற உணர்ச்சி முள்ள தோணுச்சு, உணர்வு.
அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு அழுகு என்ற செயல் செய்தது. அதை தாய் புரிந்து கொண்டு அதுக்கு பால் ஊட்டினாங்க. தன்னுடைய தேவை நிறைவேற்றி விட்டது, பேசாமல் அமைதியாகிடுது. அடுத்து என்ன பண்ணுதுங்க, பசிச்சா அழுதா பால் கிடைக்கும் தெரிஞ்சுக்கிச்சு. இதுக்கு மேலே பசிக்காமையும் அழுகும். இதுக்கு என்ன, சும்மா படுத்து போர்டிக்குது அதுக்கு. அதனால் அம்மா பாட்டி மார்பில் வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் ஆட்டி பழக்கிட்டா விட்டால் போதும், அப்புறம் கீழே போட்டோன்னே கத்தும். இப்போ என்னங்க, இதுக்கு தேவையில்லை. ஆனால் சுகம் கேட்குது. என்ன சுகம்? ஆட்டிக்கிட்டே இருந்தால் ஒரு சுகம் இருக்குது. தூங்காமல் உட்காந்து ஆட்டு. தாத்தா மாற்றி பாட்டி, பாட்டி மாற்றி அம்மா, அம்மா மாற்றி வீட்டுக்காரரு. அப்போ இகத்துணர்வில் இந்த வாழ்க்கையில் புலன்களை கொண்டு பெறுகின்ற அனுபவங்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தை வளர்ந்து 5, 6, 7, 8, 9, 10, 13, 14, 16 வயசு ஆகுது. அந்த 16 வயது வருகின்ற போது யாராவது சொல்லிக் கொடுக்க வேணுமா? அதுக்கு ஒரு துணை தேடணுன்றது. அப்போ இதுவரைக்கும் இருந்த குழந்தைத்தனம் மாறி ஒரு பார்வையில் ஒரு அத்தம்மோட பார்வை பார்க்க ஆரம்பிக்குது பாருங்க. இது யார் சொல்லி கொடுத்தாங்க? அந்த வயதில் ஏற்படக்கூடிய உணர்வு அந்த பார்வையை மாற்றுகிறது. அப்போ இது யாரும் சொல்லிக் கொடுக்கவும் இல்லை, அது விரும்பவும் இல்லை. அப்போ ஒரு பிறவியில் பெற்ற அனுபவங்கள் என்னென்ன பருவத்தில் எந்தெந்த மாற்றங்களை சந்தித்ததோ அத்தனை மாற்றங்களும் பிறக்கின்ற குழந்தையின் வாழ்க்கையில் அந்தந்த பருவத்தில் அதே எண்ணங்களை தூண்டிவிடுகிறது. அப்போ எவ்வளோ நுட்பமான இயக்கம் அடங்கியிருக்கு பாருங்க. நாம் விரும்பாமலேயே தோன்றுகின்ற ஆசைகள், தோன்றுகின்ற தேவைகள். அப்போ உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்ற 10 படித்தளங்களை இயங்குவது உயிர், மனம். இந்த வாழ்க்கையிலே இந்த 10 படித்தளங்களில் பெரிய அனுபவங்களே தான் தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இகத்துணர்வில் புலன் 5 பதிவுகளை தாண்டி இதை விட்டுட்டு மேலே போகக்கூடிய பக்குவத்தை பெற்றுவிட்டால் எல்லையில்லா பெருவெளியில் இணைந்து நிலை பெற்றேன். இப்போ தவத்தில் உட்காரோம், தவம் பண்ணுறதுக்கு தானே வந்திருக்கிறோம். ஆனால் கைகளை கோத்து விட்டோம், கண்களை மூடி விட்டோம், அதில் ஒன்றும் சிரமம் இல்லை. ஆனால் தவம் தொடங்கிய வினாடியிலிருந்து சாந்தி சொல்கின்ற வினாடி வரைக்கும் அந்தந்த தவத்தில் மட்டுமே ஆழ்ந்திருந்த நேரம் எவ்வளவுன்னு கணக்கு பார்த்தீங்கன்னா, சரண கமலாலயத்தில் அரை நிமிஷ நேரம் மட்டில் தவம் முறை தியானம் வைக்க இயலாத சட கசட மூட மட்டி. எங்கே போச்சு? எங்கெல்லாமோ போச்சு. ஏன் போச்சு? பிடிச்சிருக்குது போச்சு. ஏன் பிடிச்சிருக்குது? புலன் இன்பங்கள், இந்திரிய சுகம். அப்போ இந்திரிய சுகங்களிலிருந்து விடுபடுவது அவ்வளவு லேசுப்பட்ட காரியம் அல்ல. மனம் அதையே தான் சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கும். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, பல ஜென்மங்களாக இதுவரைக்கும் நாம் பிறக்கின்ற வரைக்கும் உள்ள தலைமுறை எடுத்து விட்டுருங்களேன், இதுக்கு முன்பு எத்தனை தலைமுறைகளை நாம் தாண்டி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு கேள்வி எழுப்பினீங்கன்னா, விஞ்ஞானம் சொல்லக்கூடிய கணக்கு மனிதன் தோன்றி 1 கோடி ஆண்டுகள் ஆச்சுன்னு சொல்லுது. ஸோ 20 வயசுக்கு ஒரு தலைமுறை கணக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் தலைமுறைகளை தாண்டி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த 5 லட்சம் தலைமுறைகளிலே நாம் வாழ்ந்த வாழ்க்கையிலே பெற்ற அனுபவங்கள் என்ன? சாப்பிட்டோம், தூங்கினோம், பல விஷயங்களை பார்த்தோம், பேசினோம், அனுபவித்தோம், குழந்தைகளை பெற்றுக்கொண்டோம், வளர்த்தோம், ஆளாக்கினோம், ஒரு காலத்து செத்து போயிட்டோம். இதுதானே. ஸோ எத்தனை லட்சம் பிறவிகள் எடுத்திருந்த போதும் அத்தனை பிறவிகளிலும் நான் வாழ்ந்த வாழ்க்கை முறை என்ன என்றால் ஒரே மாதிரி வாழ்க்கை முறை தான். உடம்பை சார்ந்த வாழ்க்கையை மட்டும் வாழ்ந்திருக்கிறோம், அவ்வளோதான். அப்போது இதனுடைய பதிவுகள் எத்தனை அழுத்தமாக இருக்குன்னு பாருங்கள். அதனால தான் நேற்று சொன்னமே கவி,
காட்டானை மேலேறி கடை திருவி போகையிலே நாட்டார் நம்மை மறித்து நகை புரிய பார்ப்பன்றோம். என்னை விட்டுட்டு போயிடுவேன் நீ, 5 லட்சம் தலைமுறை நான் உன்னை வாழ்ந்துக்கிறனாக்கும், நான் சொன்னபடி நீ கேட்ப. யார் சொல்கிறா? மனசு சொல்லுது. ஆட்டி வைத்தால் யார் ஒருவர் ஆடாதாரே. ஆட்டி வைக்கிறோம் யார்? இறைவனா? மனசு தான் ஆட்டி வச்சுட்டு இருக்குது. இறைவன் ஆட்டி வச்சுருந்தா சரியாக இருந்திருப்போம். மனசு ஆட்டுறதுனால தான் கண்ணாமலான் இருக்கிறோம் இல்லையா? அப்போ மனம் ஆட்டி வைக்கிறது, உடல் அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. இந்த மனதை அடித்தளத்துக்கு போகணும். அப்போ என்னதுங்க? எல்லையில்லா பெருவெளியில் நிலைத்து அந்த இன்பத்தை தூக்கலாம். அப்படி இறைநிலையோடு இணைத்து நிலைக்கின்ற போது திகைப்பு இல்லை. ஏன்னா திகைப்பு என்பது ஒரு அனுபவம் தான். எவ்வளோ அற்புதமான காட்சி அப்படிங்கிறோம் இல்லையா? யார் சொல்ல முடியும்? கண்ணு பார்க்குது, மனசு ஆச்சரியப்படுது. அப்போ அனைத்து உணர்ச்சி வயப்பட்ட வெளிப்பாடுகளும் மன இயக்கத்தில் வரக்கூடியது தான். இங்கே மனமே இல்லையே, அப்புறம் தேய்க்கிறதுக்கோ அதிசயப்படுறதுக்கோ ஆச்சரியப்படுறதுக்கோ யார் இருக்காங்க? யாரும் இல்லை. திகைப்பு இல்லை. நான் அதுவாய் அது நானாய் பெற்ற தெளிவினிலே, நான் என்று சொல்லக்கூடிய இந்த சிற்றறிவு தான் அங்கிருந்து விண்ணப்பட்டு வந்திருக்கிறது. அந்த அறிவே தான் பரிணாமத்தில் பிரிந்து பிரிந்து சிறு சிறு இயக்கங்களாகி இந்த உடலாக வந்திருக்கிறது. நான் அதுவாய் அது நானாய் பெற்ற இந்த சிறு அகத்தில் இருந்து விரிந்து போனால் அகம் பிரம்மாஸ்மி. அந்த இறைநிலையே எல்லாமாக மாற்றமடைந்திருக்கிறது என்று அங்கிருந்து இங்கே வந்தால் தத்துவம் அசி. தத் என்றால் இறைநிலை, துவம் என்றால் இதுவாகவும் அசி இருக்கிறது. அப்போ நம்மில் இருந்து பின்னோக்கி போனால் அகம் பிரம்மாஸ்மி, மூலத்தில் இருந்து முன்னோக்கி வந்தால் தத்துவமசி. அப்போ நான் அதுவாய் அது நானாய் பெற்ற தெளிவினிலே இறைவெளியே தெய்வம் என்றும், இந்த அனுபவத்தில் தான் இந்த அறிவுக்கு மனதுக்கு தெளிவு கிடைக்குது. என்ன தெளிவு என்றால், இதுவரைக்கும் நான் வணங்கி வந்த தெய்வங்கள் எல்லாம் உண்மையில் தெய்வங்கள் அல்ல, எல்லாம் தோற்றங்கள், உருவங்கள். அந்த உருவத்துக்குள் அடங்கியிருக்கின்றதை ஒன்று, அதுதான் தெய்வம். உரு அன்றே நின்று உருவம் புனைக்கும், கரு அன்றே நின்று தான் கருவாகும், அரு அன்றே நின்ற மாயப்பிரானை குருவன்று யாருக்கும் கூட உண்ணாதே. திருமந்திரம். அதனால் அனைத்து தோற்றங்களுக்கும் எது மூலமோ அதுதான் இறைநிலை. ஆனால் அதுக்கு ஒரு உருவம் இருக்கா அப்படின்னா அது உருவமே இல்லை. இறைவெளியே தெய்வம் என்றும் அதனின் மிகச்சிறப்பாம் ஆற்றல்கள் பேரண்டம் என்றும் உணர்ந்தேன். அப்போ தெய்வத்துக்குள் என்ன இருக்குது? அறிவு இருக்குது. சரி, அறிவு மட்டும் இருந்தால் அருவத்தில் இருந்து அனுபவம் தான் வெளிவரும். உருவம் எப்படி வர முடியும்? அருவத்தில் இருந்து உருவம் வர வேண்டும் என்றால் அந்த அருவத்திற்குள் ஒரு ஆற்றல் இருக்கணும். அதனால தான் எல்லா மகான்களுமே இறைவனுக்குள் 2 அம்சங்கள் இருக்கிறதாக சொல்லுவாங்க. பேரறிவும் பேராற்றலும் உடையது தெய்வம். ஆற்றல் தோற்றங்களாச்சு, அறிவு இயக்க விதியாச்சு. அதனால தான் நீங்கள் பிரபஞ்சம் முழுவதும் பார்த்தீங்கன்னா பல வகையான கோடிக்கணக்கான தோற்றங்கள், நட்சத்திரங்கள், சூரியன்கள், கிரகங்கள், எரிக்கற்கள், எத்தனை வகை இருக்கு. இந்த பூமியில் எடுத்துக்கொண்டீங்கன்னா நுண் உயிரில் தொடங்கி மனிதன் வரைக்கும் எத்தனை லட்சக்கணக்கான ஜீவ இனங்கள், ஒவ்வொரு இனத்திலையும் கோடிக்கணக்கான ஜீவன்கள், இத்தனை கோடி இயங்கிக் கொண்டிருக்கிறது இல்லையா? இதெல்லாம் சிந்தனை செய்து பார்க்கின்ற போது ஒவ்வொரு தோற்றத்திற்குள்ளும் ஒரு இயக்க விதியும் அமைந்திருக்கிறத பார்க்குறோம்.
அந்த விதி நம்மை கேட்டு நடக்குதான்னு பாருங்களேன். ஓ சாப்பிட்றோம், சாப்பிட்ற உணவு நம்மை கேட்டு தான் ஜீரணமாகணும்னு வச்சுக்கோங்களேன். சாப்பிட்ற உணவு நம்ம சொல்லித்தான் ஜீரணமாகுதுன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆயிருக்கு நிலைமை? கொஞ்சம் யோசனை பாருங்க. எத்தனை விஷயம் நம்ம மறந்து போயிடுறோம். அது மாதிரி சீரியல் மப்பில் இங்கே கமெண்ட் கொடுக்க மறந்து போச்சு, என்னாகும்? எல்லாம் அப்படி இப்படின்னு நிற்கும். அது நம்ம கேட்டால் ஜீரணமாகுது. கணக்கு பாருங்களேன், போன மாதம் சாப்பிட்ட சாப்பாடு 31ஆவது நாள் சாப்பிட்ட சாப்பாடுங்க. கணக்கு போட்டிங்கன்னா இன்றைக்கி என்ன தேதிங்க? 17 ஆச்சா? 31 போட்டிங்கன்னா போன மாதம் 14ஆம் தேதி சாப்பிட்டது. நவம்பர் மாதம் 14ஆம் தேதி சாப்பிட்ட உணவு தான் இன்றைக்கி சுக்கிலமாக மாறி இருக்குது. என்ன டெய்லி லிஸ்ட் வச்சு நம்ம ஞாபகப்படுத்திட்டு சொல்ல முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்ம கேட்காமலேயே இந்த உடலுக்குள் ஒரு அற்புதமான இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம சாப்பிட்ற உணவை ரசம், ரத்தம், மஜ்ஜை, சதை, சுக்கிலம், 7 தாதுக்களாகி அற்புதம் உடல் என்ற இயக்கத்தை கொடுத்துட்டே இருக்கு இல்லையா? நம்மளை கேட்டால் நடக்குது. இதெல்லாம் நாம் நினைத்து திட்டமிட்டு எத்தனை காரியங்களை செய்கிறோம், எத்தனை இயற்கை ரகசியங்களை கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ இந்த மனிதனுக்குள் அறிவு வெளிப்பட்டு செய்கின்ற செயல்பாடுகளும் உண்டு, அறிவு அடக்கத்தில் செய்கின்ற செயல்பாடுகளும் உண்டு. அறிவு வெளிப்பட்டு செய்ததெல்லாம் இயற்கை ரகசியங்களை வெளிப்படுத்தி வாழ்க்கை வளங்களாக சிறப்படைந்தது. அறிவு அடக்கம் பெற்று இயங்குவதனால் வெளிப்படவும் முடிந்தது. இல்லைன்னா உடம்பே இல்லாமல் போயிருக்குமே, இல்லைங்களா? அப்போ இந்த உடம்பு நினச்சி பாருங்கள், இந்த பிரபஞ்சத்தை நினச்சி பாருங்கள், எத்தனை அதிசயத்தக்க விஷயங்கள் எல்லாம் அந்த பூமி நடந்துகிட்டு இருக்குது. அதை மகர்ஷி ஒரு கவிதை சொல்கிறாங்க, பல பலவாம் அண்டத்துள் ஒன்றாய் உள்ள பார் அண்டத்தின் சிறப்பு எளிதோ சொல்ல, நிலப்பரப்பை நீர்ப்பரப்பை யூகித்தாலும் இது 3/4 பங்கு, இது 1/4 பங்கு யோகிக்கிறோம். நெடும் கடலுள் நிலம் நடுவில் அடங்கியுள்ள சில பொருளை கண்டாலும் சிந்தனைக்கு எட்டா ரகசியங்கள் கோடான கோடி. விலகி சுழன்றே மிதந்து இந்த பூமி வெய்யோனை சுற்றி வரும் விதம்தான் என்னே. பூமிக்கும் சூரியனுக்கும் மத்தியில் எப்போ அளந்து பார்த்தாலும் 9 கோடி மைல் தூரம் இருக்குது. எந்த வினாடி பார்த்தாலும் பூமி சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. அது ஒரு சத்தம் வந்துட்டு தான் இருக்குது. அது நமக்கு தெரியாது இல்லையா? அப்போ எத்தனை ரகசியங்கள் இன்னும் சிந்தனைக்கு எட்டாத நிலையில் இயங்கி கொண்டிருக்கின்றன. சிந்தனைக்கு எட்டா ரகசியங்கள் கோடா கோடி என்றார் மகரிஷி. அதனால தான் இதே கருத்தை ஒரு சயின்டிஸ்ட் சொல்கிறாருங்க. அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதும் அற்புதமான சக்தி இயங்கி கொண்டிருக்கிறது என்று கண்டாங்க விஞ்ஞானிகள். இது கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு ஹிந்து பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தது. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பூமியில் மிக மிக நுட்பமான ஒரு சப்ளர் எனர்ஜி ஒவ்வொரு கணமும் பூமியின் மையத்திலிருந்து விளிம்பை நோக்கி வீசப்படுகின்றது. அதே போல விளிம்பில் இருந்து ஒரு ஆற்றல் உள்நோக்கி போய்கொண்டும் இருக்கிறது. அப்படிப்பட்ட நுட்பமான அலை ஆற்றல் ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் மனிதனுக்குள்ளும் போய்கொண்டும் வந்து கொண்டும் இருக்கிறது. இதெல்லாம் சொல்லி கடைசியில் ஒரு வரியை முடிக்கிறாங்க. இந்த பிரபஞ்சத்தை அளப்பதற்கு இன்றைக்கு உள்ள அதிநுட்பமான கருவிகள், the most sophisticated instruments available for space research are not sufficient to understand even the minimal functioning secrets of the universe. மிக சக்தி வாய்ந்த அதிநுட்பமான கருவிகள் கூட இந்த பிரபஞ்சத்தின் சிறு இயக்க ரகசியத்தையும் வெளிப்படுத்துவதற்கு போதாது. ஸோ மகர்ஷி எப்போ சொன்ன கருத்தை விஞ்ஞானிகள் இப்போ வெளிப்படுத்துகிறாங்க. அப்போது கோடிக்கணக்கான ரகசியங்கள் இந்த பிரபஞ்சம் முழுவதும்
ஒவ்வொரு கணமும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அதெல்லாம் பார்க்குற போது எவ்வளோ வியப்பு இருக்கும் பாருங்கள். மிகச்சிறப்பாம் ஆற்றல்கள் பேரண்டம் என்று உணர்ந்தேன். மேலும் தெய்வத்து அன்பு குரல் கேட்டு மகிழ்கின்றேன். இப்போ இந்த இடத்துல இவ்வளவு சிறப்புகள் உணரணும் அப்படின்னா மனம் தீட்டா ஃப்ரீக்வன்சி போகணும். 7 முதல் 4 அலைச்சொல்கள் போகணும். பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருந்து அகக்காட்சியாக பார்க்கின்ற பக்குவம். அந்த நிலையை அடைகின்ற போது இன்னும் மனம் நுணுகி டெல்டா ஃப்ரீக்வன்சி 3 முதல் 1 அலைச்சொல்களுக்கு இறங்குகின்ற போது அந்த இறைநிலையின் இருப்பு என்ற பேரழுத்தத்தை உணர்கின்றோம். அந்த அழுத்தம்தான் இறைவனுடைய ஆதி நிலை, அசல் நிலை, அன்பு நிலை. இதைத்தான் புத்தர் பெருமாள் சொன்னார், அன்பு தான் உலக மகா சக்தி என்றார். நாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். இதை நாம் செலுத்துகிற அன்பை பற்றி சொல்கிறாராக்குன்னு நினச்சிக்கிட்டோம். நாம் செலுத்துகின்ற அன்பு ஃப்ராக்ஷன். அதுவும் கூட உண்மையான அன்பு கிடையாது. அது ஒரு கசப்பான உண்மையை வச்சுக்கங்களேன். நம்முடைய நம்பிக்கை பெருசு, அதே இல்லைன்னு சொல்லி ஆட்டி வைப்பானே. அதனால் இயற்கை இறை தத்துவத்தை உணர்ந்து பார்க்கின்ற போது நாம் அன்பு என்ற வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறோமே தவிர அன்பை நாம் இன்னும் உணரவில்லை. ஏன் அப்படின்னா அன்பு என்பது பேதம் பார்க்காதது, தீது நன்று என்று தரம் பிரிக்காதது, லாபம் நட்டம் என்று பிரித்து பார்க்காதது, பகைவன் நண்பன் என்று பிரித்து பார்க்காதது, ஆண் பெண் என்று கூட பிரித்து பார்க்காது. ஏகத்துவம், அனைத்தையும் ஒன்றாக பார்க்கின்ற பண்பு தான் அன்பு. அதுதான் தெய்வத்துடைய தன்மை. அப்போ தெய்வத்தின் குரல் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து இயக்கங்களுக்கும் நுட்பமாக இருந்து அதே ஆற்றல் தன்மாற்றத்திலே காந்தத்தின் மூலமாக தன்மாற்றம் அடைகின்ற போது இன்பம் துன்பம் அமைதி பேர்மம் என்ற 4 வகைகளிலே தன்மாற்றம் அடைகிறது. அதில் உடல் சார்ந்த தன்மாற்றங்கள் இன்பம் அல்லது துன்பம், மனம் சார்ந்த தன்மாற்றத்தில் அமைதி ஒரு உயர்தரம், அறிவு சார்ந்த நிலையில் அது பேரின்பம். மனம் தன் மூலமாகிய அறிவோடு லயமாகின்ற போது இந்த சிறு பாத்திரத்தில் உள்ள நீர் மீண்டும் கடலோடு கலக்கின்ற போது, ஒரு குளத்தில் தண்ணி வச்சுருக்கிறோம், இல்லை கப்பலாக ஓட்ட முடியும்? காகித கப்பல் கூட சுத்தது இடம் பார்த்தாது. இந்த குடம் நீரை கடலிலே கொட்டி விடுகின்றோம். கப்பலை தாங்குகின்ற பெருமை இந்த குடத்து தண்ணீருக்கு வந்துடுதா இல்லையா? இது தாங்கிறதில்லை, ஆனால் கப்பல் கடலில் தான் மேய்ந்துக்கிட்டு இருக்குது. அப்போ கப்பலை தாங்குகின்ற பெருமை இந்த குடம் தண்ணிக்கு இப்போ வந்துச்சா இல்லையா? ஏன்னா எங்கே இருக்குன்னு சொல்ல முடியல, அதோடு அதுவாக கலந்து போச்சு. அதுபோல் இறைநிலையோடு இந்த மனம் கலப்புறுகின்ற போது அந்த இறைத்தன்மை என்னவோ அதை தன்னுக்குள் பெறுகின்றது. அதுதான் பூரணத்துவம், அதுதான் முழுமை பெற்ற நிலை, அதுதான் ஆதிநிலை, அதுவே அன்பே சிவம், அன்புதான் தெய்வம். அந்த குரலை கேட்கின்ற போது வாழ்க்கை எப்படி அமையும் என்றால் அது சத்தியத்தின்படி அமையும். அதை அருமையாக சொல்கிறாங்க இயேசுபிரான். நான் என் சித்தத்தின்படி தேடாமல் என் பிதாவின் சித்தத்தின்படியே தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. ஓசோ சொல்லுவார், உள்நோக்கி உள்ள போ போ போ, உனக்குள் இருக்கின்ற அந்த அசைவில்லாத ஒரு மையம் இருக்கு, அதுதான் தெய்வம். அந்த தெய்வத்தின் குரலை ஆழ்ந்து அமைதியாக நின்று கேளுங்கள். அது காட்டுகின்ற வழியிலே தைரியமாக செல்லுங்கள். ஒரு குறையும் வருவதில்லை, ஒரு துன்பமும் வருவதில்லை. அதனால் நமக்குள் இருக்கின்ற தெய்வத்தின் குரலை கேட்க தொடங்கிவிட்டால் அது சத்தியத்தின் குரல். அதில் துன்பங்கள் அற்று போகுமே தவிர துன்பங்கள் தோன்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் மனிதன் சந்திக்கின்ற அனைத்து துன்பங்களும் மனதினால் வந்த துன்பங்கள் தான்.
மனம் அறிவாகிவிட்டால் துன்பங்களே இல்லை. அதனால தான் தி ரெமடி ஃபார் ஆல் ப்ராப்ளம்ஸ் இஸ் என்லைட்டன்மெண்ட். அறிவின் தெளிவே அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு. அந்த தெளிவின் குரலிலே வாழ்க்கை நடத்துகின்ற சிறப்பை பெற்றவர்களே வாழ்க்கையை நிறைவாக வாழ முடியும். தான் பெற்ற நிறைவை அனைவரும் பெற வேண்டும் என்ற பெரு நோக்கத்தோடு தான் மகான்கள் தங்கள் அனுபவங்களை தத்துவங்களாக எழுதி நமக்கெல்லாம் கொடுத்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். இப்போ இதை நாம் கொஞ்சம் சிந்தனை செய்து பார்த்தா தான் இப்படிலாம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்ற ஒரு கருத்தை நாம் தெரிந்து கொண்டால்தான் அதை கொஞ்சமாக அடைய முடியுமா என்று ஒரு ஆசை வரும், அக்கறை வரும், பொறுப்பு வரும். அந்த முயற்சியிலே நம்ம இணைத்துக் கொள்கின்ற போது ஒரு காலகட்டத்தில் அதுவாகவே மாறலாம். அப்போ இந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுதான் ஆனந்தமான வாழ்க்கை. பேக் டு ஏடன், தாயின் கர்ப்பத்திற்குள் மீண்டும் பிரவேசிக்கின்ற முயற்சி. ஏன்னா தாயின் கர்ப்பத்துக்குள் வாழ்ந்த வரைக்கும் நமக்கு என்ன பிரச்சனைங்க, என்ன சிக்கல், எது கிடைக்காம போச்சு, அதான் முக்கியம். எது கிடைக்காம போச்சு, கேட்காதனால ஏதாவது குறைஞ்ச போச்சா, கண்ணு கம்மியாக, காது கம்மியாக போச்சா, மூக்கு நொன்னையாக போச்சா, என்ன போச்சுங்க, எல்லாம் கரெக்டாக கிடச்சிருக்கு. அப்போது இதே போல் வாழ்கின்ற காலத்திலேயும் ஏன் நாம் எதையும் கேட்காமல் எதையும் தேடாமல் நாம் இருக்கின்ற இடத்துக்கு எல்லாம் வந்து சேர முடியாது? அதுக்குரிய பக்குவம் தான் அறிவின் தெளிவு. அதை பெறுவதற்கு ஒரு நல் வாய்ப்பு தான் இந்த சிறு முயற்சி. இந்த கருத்துக்களை மேல் மேலும் சிந்தனை செய்து நமதாக்கி கொண்டு அகத்த பயிற்சிகளிலே இன்னும் ஆழ்ந்தாழ்ந்து சென்று அந்த அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் செயல்பாடுகளுக்கு கொண்டு வரணும். அந்த சிறப்புகளை நாமும் பெற வேண்டும். நம்மோடு வாழ்கின்ற சக மக்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக வழிகாட்டியாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.